Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல congruence of triangles chapter 7 try this page number 140 and 141 பார்க்கலாம். First sum in figure 7.14 length of the sides of the triangle are indicated. இதுதான் இந்த figure 7.14. இந்த figureல ஒரு triangleோட length எல்லாம் கொடுத்திருக்காங்க. By applying the SSS congruence rule state which pairs of triangle are congruent. நம்ம இங்கே SSS congruence அப்ளை பண்ணிவிட்டு எந்த பேர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து கான்க்ரியன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன் கேஸ் ஆஃப் கான்க்ரியன்ட் ட்ரையாங்கிள் ரைட் த ரிசல்ட் இன் சிம்பாலிக் ஃபார்ம். அதுவே கான்க்ரியன்ட் ட்ரையாங்கிள்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்டை சிம்பாலிக் ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட்டு SSS congruence criterion அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம். If under a given correspondence the three sides of one triangle are equal to the corresponding sides of another triangle, then the triangles are congruent. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற மூணு சைடும் அடுத்த ட்ரையாங்கிளில் இருக்கிற மூணு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம கான்க்ரியன்ட்னு சொல்லுவோம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏபிசி ஆங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிக்யூஆர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா SSS congruence ரூல் பிரகாரம் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இருக்க மூணு சைடும் செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்கிற மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே ஏபி 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்யூ 1.5 சென்டிமீட்டர் ரெண்டுமே ஈக்குவல். இப்போ இந்த ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் பிக்யூஆர் வி ஹேவ் என்னென்னலாம் இருக்குது. AB equal to PQ equal to 1.5 cm. Next BC equal to 2.5 cm, QR equal to 2.5 cm. அதையும் எழுதிக்கலாம். BC equal to QR equal to 2.5 cm. அடுத்தது தேர்ட் சைட் AC equal to 2.2 cm, PR equal to 2.2 cm. இப்போ இங்கே என்ன எழுதிக்கிங்கன்னா AC is equal to PR equal to 2.2 cm. CAவும் எழுதலாம் இல்லை ACயும் எழுதிக்கலாம். இப்போது மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற மூணு சைடுமே அடுத்த ட்ரையாங்கிளில் மூணு சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பை SSS criterion of congruence angle ABC is congruent to angle PQR. கான்க்ரியன்ட்டுக்கு இதுதான் இந்த மாதிரி சிம்பிள் போடணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆங்கிள் DEFன்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் LMN ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன் ஆங்கிள் DEF அண்ட் ஆங்கிள் LMN we have எந்த சைட்லாம் ஈக்குவல்னு முதல்ல எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு DE பார்த்திங்கன்னா 3.2 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி 3.2 சென்டிமீட்டர் செகண்ட் ட்ரையாங்கிள் எது இருக்குன்னு பாருங்கள் MN இருக்குது. MN ஈக்குவல் டு 3.2 சென்டிமீட்டர். இப்போ D ஈக்குவல் டு MN ஈக்குவல் டு 3.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு DF எடுத்துக்கோங்க. DF 3.5 சென்டிமீட்டர் இருக்குது. LN 3.5 சென்டிமீட்டர். இப்போ DF ஈக்குவல் டு LN ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். லாஸ்ட்டாக என்ன சைடு இருக்குது EF 3 சென்டிமீட்டர். இங்கே LM வந்து 3 சென்டிமீட்டர். இப்போ EF ஈக்குவல் டு LM ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். அப்போ பை SSS criterion of congruence ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற மூணு சைடுமே அடுத்த ட்ரையாங்கிளில் இருக்க மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஆங்கிள் DAF இஸ் கான்க்ரியன்ட் டு ஆங்கிள் LMN. LMN எழுதலாம் இல்லை NMN எழுதலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ABC ஆங்கிள் PQR. ஃபஸ்ட்டு இன் ஆங்கிள் ABC அண்ட் PQR we have எதெல்லாம் ஈக்குவலோ அதை முதல்ல எழுதிக்கோங்க. AC 5 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் இங்கே என்ன இருக்குது PR. இப்போ AC ஈக்குவல் டு PR ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BC 4 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே PQ 4 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ BC ஈக்குவல் டு PQ ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் AB 2 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா QR 2.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால் ABயும் QRும் இஸ் நாட் ஈக்குவல்னு எழுதிடுங்க. AB இஸ் நாட் ஈக்குவல் டு QR. ஸோ த SSS congruence ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள். ஒரு சைடு ஈக்குவலாக இல்லைனா கூட நம்ம என்ன சொல்லணும்னா இஸ் நாட் அப்ளிகபிள். SSS congruence ரூல் பிரகாரம் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ ஏபிசியும் ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் பிக்யூஆரும் ஆர் நாட் கான்க்ரியன்ட் அப்படின்னு சொல்லிடணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏடின்றது காமனு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ABD அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே இது காமன் தான் இது. அதனால் ADC இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் ADB அண்ட் ஆங்கிள் ADC we have. ADன்றது காமன் சரிங்களா. அதனால் AD ஈக்குவல் டு AD ஒரு காமன். அடுத்தது ரெண்டு சைடு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு சைடு AB 3.5 சென்டிமீட்டர் AC 3.5 சென்டிமீட்டர். அப்போது எழுதிக்கோங்க AB ஈக்குவல் டு AC ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன இருக்குன்னா BD 2.5 சென்டிமீட்டர் DC 2.5 சென்டிமீட்டர்.
ஸோ பிடியும் எழுதலாம் இல்லை டிபியும் எழுதிக்கோங்க. டிபி ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். இப்போ எல்லாமே ஈக்குவல். இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்க 3 சைடுமே அடுத்த ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. பை எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா ஆஃப் கான்கிரியன்ஸ் ஆங்கிள் ஏடிபி இஸ் கான்கிரியன்ட் டு ஆங்கிள் ஏடிசின்னு எழுதிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 141 இருக்கிறது. செகண்ட் சம். இன் ஃபிகர் 7.15 AB ஈக்குவல் டு ஏசி அண்ட் டி இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் 7.15. ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. டின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் பிசின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் த 3 pairs ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஆங்கிள் ஏடிபி அண்ட் ஆங்கிள் ஏடிசி. நம்ம 3 parts ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸு சொல்லியிருக்காங்க. இதில் 2 ட்ரையாங்கிளாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று. அப்போ இதில் இருக்கிறது ஏடின்றது காமன், அதனால் ஏடி ஈக்குவல் டு ஏடி காமன் எழுதிக்கோங்க. அடுத்தது வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஒன்று இருக்குது, ஏசி ஒன்று இருக்குது. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி அடுத்த பேர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிடி ஈக்குவல் டு டிசி, இல்லை டிபி ஈக்குவல் டு டிசின்னு கூட எழுதலாம். இப்போ டின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஆங்கிள் ஏடிபி இஸ் கான்கிரியன்ட் டு ஆங்கிள் ஏடிசியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் ரீசன் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே கான்கிரியன்ஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏடின்றது காமன், ஏடி ஈக்குவல் டு ஏடி 3 சைட்ஸுமே ஈக்குவல் தான். 2 ட்ரையாங்கிளாக தனியாக பிரிச்சிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த இதை பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே ஈக்குவல். அதனால் என்ன ரீசன் கேட்டாங்கன்னா, பை எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியன் ஆஃப் கான்கிரியன்ஸ் ஆங்கிள் ஏடிபி இஸ் கான்கிரியன்ட் டு ஆங்கிள் ஏடிசி. இதை எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஒய். ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் தான். ஏன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல், ஏன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இன் ஃபிகர் 7.16 AC equal to BD and AD equal to BC in given. இதுதான் இந்த 7.16 ஃபிகர் இங்கே எழுதியிருக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏசியும் பிடியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏடியும் பிசியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, which of the following statement is meaningfully written? ஃபஸ்ட்டு ஒன், ஆங்கிள் ஏபிசி கான்கிரியன்ட் டு ஆங்கிள் ஏபிடி அப்படின்னு எழுதலாமா, மீனிங்ஃபுல்லியாக ரிட்டன் ஆகிருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் ஏபி ஈக்குவல் டு ஏபின்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பிசி வந்து ஈக்குவல் டு பிடின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிசி ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிசி ஈக்குவல் டு பிடின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கிவனில் பார்த்தீங்கன்னா ஏடி ஈக்குவல் டு பிசி. ஏன்னா நம்ம அதே எப்படி எழுதலாம்னா, பிசி ஈக்குவல் டு ஏடின்னு சொல்லியிருக்காங்க கிவன். அவங்க கொடுத்த கிவன் இது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்திங்கன்னா பிசி ஈக்குவல் டு பிடி. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஏபிஇபி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பிசி ஈக்குவல் டு பிடின்றது இன்கரெக்ட். அதனால தான் பிசி ஈக்குவல் டு பிடி இன்கரெக்டுன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா கிவனில் பிசி ஈக்குவல் டு ஏடி தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். அடுத்தது இதை எடுத்துக்கலாம், ஏசி ஈக்குவல் டு ஏடின்னு இங்கே இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிவனில் ஏசி ஈக்குவல் டு பிடின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏசி ஈக்குவல் டு ஏடின்ற சைடும் இன்கரெக்ட். அதனால் நம்ம என்ன எழுதணும்னா, இஸ் நாட் மீனிங்ஃபுல்லி ரிட்டன் அஸ். இந்த ஆங்கிள் ஏபிசி கான்கிரியன்ட் டு ஆங்கிள் ஏபிடி இஸ் நாட் மீனிங்ஃபுல்லி ரிட்டன் அஸ்ன்னு போட்டு இதை எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் ஏபிசி இஸ் கான்கிரியன்ட் டு ஆங்கிள் பிஏடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ, அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பிசி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிசி ஈக்குவல் டு ஏடி. பிசி ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்களா, இதை இங்கே கொடுத்துருக்காங்க, கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கணும், கிவன் பிசி ஈக்குவல் டு ஏடி, அப்போ அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏசி ஈக்குவல் டு பிடி, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி ஈக்குவல் டு பிடி, அதுவும் கிவன் கரெக்டு தான். அதனால் இங்கே எழுதணும், ஸ்டேட்மெண்ட் ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் பிடி இஸ் ரிட்டன்ஸ் மீனிங்ஃபுல்லி ரிட்டன் அஸ் ஏபி காமன், பிசி ஈக்குவல் டு ஏடி கிவன், ஏசி ஈக்குவல் டு பிடி கிவன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.